இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இன்றைய செய்தியின் தலைப்பு, அதிகாலை கிருபையை அவசியம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையில் ஒருவேளை ஆவின் பால் பாக்கெட் உங்கள் வீடு தேடி வரலாம். சிறிது நேரத்தில் அன்றைய நாளிதழ் உங்கள் வீட்டுக்குள் வீசப்படலாம். அடுத்த சில மணித்துளிகளில் ஒரு கீரைக்காரம்மா வந்து உங்களுக்கு கீரை வேண்டுமா என்று கேட்கலாம். இதெல்லாம் காலை வேளையில் நடைபெறுகிற நிகழ்வுகள். ஆனால் நான் கொடுக்கிற கிருபை வேண்டுமா என்று கேட்கிற ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் விழ வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், அதிகாலையில் நீங்கள் கண் விழிக்க வேண்டும். பகல் முழுக்க பணம் சம்பாதிக்க அலைந்து திரிந்து களைப்பாக படுத்தால் காலையில் எப்படி கண் விழிக்க முடியும்? முடியாத விஷயம்தான். நம்முடைய தூக்கத்தை விட மேலான விஷயம் ஆண்டவருடைய கிருபையாயிற்றே. அது சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைத்து விடுமா? கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கு தெரியுமா? அதிகாலையில் கண் விழித்து ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இது நன்கு தெரிந்திருந்த தாவீது ஆண்டவரை நோக்கி தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறார். அதுவும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஆண்டவருடைய கிருபை வேண்டும். கிருபை இருந்தால் இந்த உலகத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது அவருக்கு தெரியும். அந்த அளவு தாவீதுக்கு பல்வேறு பிரச்சனைகள், பாடுகள் இருந்தன. அதனால் ஆண்டவரை நோக்கி, தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று கெஞ்சி ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடுவது என்பது மிகவும் அவசியமானது ஒன்று என்று தாவீது நமக்கு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய ஆண்டவர் அதிகாலை நேரத்தில் முதலில் நம்மோடு பேசதான் ஆசைப்படுகிறார். அதிகாலையில் எழுந்து அவரோடு கூட நாம் பேச மாட்டோமோ என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். வேறு எதற்கு? அவரிடம் வைத்துள்ள அளவற்ற கிருபையை நமக்கு கொடுப்பதற்காக தான். தான் மிகவும் நேசித்த மோசே என்கிற தேவ மனிதனை, நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்திலே வந்து நில் என்று ஆண்டவர் அழைத்தார். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவ மனிதன் மோசே அதிகாலையில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவரிடம் பேசி அளவற்ற கிருபைகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். 40 வருடங்கள் இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தி கொண்டு போனதற்கு ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட கிருபைகள் தான் முக்கிய காரணம். அதனால்தான் மோசே எழுதிய சங்கீதத்தில், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறார். இப்படி அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கிருபைகளால் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைத்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவை ஆண்டவர் கொடுத்தது அதிகாலை வேளையில்தான். அது தேவ தூதருடைய உணவு என்றும் அது தேனிட்ட பணிகாரம் போல ருசியாக இருந்தது என்பதையும் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஒருவேளை ஒரு நாளை நாம் ஆரம்பிக்கும் போது அது அதிகாலை நேரமாக இருந்தால் ஆண்டவரோடு கூட பேசிவிட்டு மற்ற காரியங்களுக்கு நாம் கடந்து செல்லலாம். அப்பொழுது அந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வாலிபர் முகாமில் நான் வாலிப பருவத்தில் இருந்த போது நான் கலந்து கொண்டேன். அப்பொழுது பிரபலமான ஊழியர் ஒருவர் இந்த அதிகாலை ஜெபத்தின் வெற்றி ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்று முதல் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் எனக்குள் வந்தது. இன்று வரை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். முதலில் ஆண்டவரிடம் பேசிவிட்டு அதன் பிறகுதான் மற்றவர்களிடம் பேசுவேன். அதனால் அந்த நாள் முழுவதும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அது தைரியமாக மேற்கொள்கிற பலன் எனக்கு கிடைக்கிறது. அனுபவபூர்வமாக தான் இதை நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எவ்வளவு களைப்பாக படுத்தாலும் நம்மோடு பேச ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் வந்துவிட்டால் கண்டிப்பாக நாம் அதிகாலையில் எழுவதற்கு பழக்கப்பட்டு விடுவோம். காலையில் 6 மணிக்கு, 7 மணிக்கு, 8 மணிக்கு என்று எழுகிற பழக்கம் உங்களுக்குள் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஒரு நாளில் நமக்கு முன்பாக வருகிற சோதனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியாது. அதற்குரிய பலனும் நமக்கு கிடையாது. அதே சமயம்
அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு விட்டால் அந்த நாள் முழுவதும் பிசாசு நம்மை நெருங்கவே முடியாது. ஆண்டவருடைய கிருபை அனல் போல நம்மை பாதுகாக்கும். இந்த கிருபை வேண்டுமானால் படுக்கையை விட்டு அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய பொன்முகத்தை தேடுங்கள். அன்பு தேவனோடு கூட பேசுங்கள். அளவில்லாத சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாதப்பா. இப்படி கிருபை துணை இருந்தால்தான் இந்த உலகத்திலே எங்களை மேற்கொள்ள விரும்புகிற பிசாசை எங்களால் தோற்கடிக்க முடியும். இப்படி கிருபை இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாங்கள் உயிர் வாழ முடியும். ஆகவே அதிகாலையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த கிருபையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதிகாலையில் உம்மோடு கூட பேசிவிட்டு தான் இந்த உலகத்துக்குள்ளே புறப்பட்டு செல்ல எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.